ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய், முருங்கைக்காய் பிட்ல. பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பெரிய பாவக்காய் எடுத்துட்டுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி, அதோட நான் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு ஒரு பெரிய முருங்கைக்காய் ஃபுல்லாக சேர்த்துட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, இது வேகிறதுக்கான அளவுக்காக தண்ணி விட்டுண்டு, இது கூடவே நான் புளி தண்ணியும் விட்டுருக்கேன். புளி தண்ணி நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி அதோடு விட்டுருக்கேன். இது கூட நான் தேவையான அளவு மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துண்டு இது நல்லா வேக வச்சிடணும். வேக வந்தோடனே இந்த மசாலாவுக்கு, இந்த பிட்லக்கூட்டுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து வச்சுட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்தரைச்சி இதில் நம்ம விட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லிக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6 வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துட்டக்கப்புறம் அது கூட ஒரு கை தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுத்தக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் இது கூட நான் 1.5 தக்காளி சேர்த்து நல்லா விழுத அரைச்சிட்டுருக்கேன். அரைச்ச விழுது எடுத்து தனியாக வச்சுட்டு நான் இதில் இப்போ பருப்பு தண்ணி விட்டுண்டு அரைச்சதையும் தூக்கி விட்டுண்டு 2த்தையும் நல்லா கொதிக்க பண்ணியிருக்கேன். கொதி வந்தக்கப்புறம் நான் வேக வச்ச கொண்டக்கடலையும் பச்சையாக கருவேப்பிலையும் மேலே தூவி இறக்கிண்டா பிட்லக்கூட்டு ரெடி. இது போல் நிறையா ரெசிபிக்கு தலைக்கு பிரமாதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.